கடகம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சிட்ட மாதம். போன 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் உங்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருந்த ஒரு சாதகமற்ற ஒரு தன்மை விலகிருச்சுன்றதுனால இனிமேல் எல்லா நிலைமைகளையும் கடகராசிக்காரர்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஒரு சோகத்திலிருந்து வெளியே வருவீர்கள். மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சொல்லலாங்க. கூடுதலாக இன்னொன்று பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான அமைப்பு. 10ல் சூரியனோ செவ்வாயோ போன்றவர்கள் இருந்தாலே ஒரு நல்ல நிலையில் ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுது. ஜிஎம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ப்ரமோஷன் கிடைக்காம ரொம்ப நாளாக இருக்கிறேன், ஒரு 2 வருஷமாகவே ஒன்றுமே நல்லா இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே எல்லா தடையும் விலகுது. உயர்நிலைக்கு வர முடியும். வேலையை விட்டு தொழில் பண்ணலாம். கண்டிப்பாக தொழில் பண்ணலாம். எல்லா நிலைமைகளையும் ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும். கடந்த காலங்களில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அல்லது இணையத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றில் ஒரு பேராசைப்பட்ட ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண அது டக்குன்னு போயிடுச்சு என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் பணத்தால் கஷ்ட நஷ்டத்தை அடைந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. காதலன் காதலியால் ஒரு துன்பங்களை அனுபவித்தவர்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி போன்ற நல்ல நிரந்தரமான உறவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கல்யாணம் நிச்சயமாகக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே ஒரு கல்யாணமே நடக்கலைங்க, 2 வருஷமாக எல்லாம் தட்டி போகுது. இப்போது இந்த மாதத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. வழக்குகள், கோர்ட்டுகள் போன்றவைகளுக்கு அலைந்து கொண்டிருந்தவர்கள், கணவன் மனைவி பிரிவினை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே மனசு ஒரு மாதிரி நல்ல விதமாக மாறி அதன் மூலமாக நீங்கள் அப்படியே ஒரு மீண்டும் குடும்பம் இணையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்குது. பெரியவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்குது. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதை நீங்களே உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்க இந்த 2025 ஏப்ரல் மாதம். கடகராசி நீர் ராசி, ஒரு பிராமண ராசி, மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு ராசி கடகராசி. போதும் நீங்கள் பட்ட கஷ்டம். 2025 வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து படாத பாடு, எடாத எடுப்பு, பல அவமானம், அவப்பேறு, பல ஏமாற்றம், பல தடுமாற்றங்கள் அடைஞ்சு கடன் வாங்கி கடன் கொடுத்து கடன் வாங்கி கடனாளியாக ஆனக்கூடிய ஒரு ஜாதகமும் கடகராசி தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆணோ பெண்ணோ கடகராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு இந்த 2.5 வருஷம் கண்டங்கள் நடந்திருக்கும். தன்னுடைய பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காது. நிறைய பிள்ளைங்களுக்காக விரயம் பண்ணுவீங்க. ஆசை பாசமாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருந்திருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியவே சொல்ல முடியாது. தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்லாம் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் இந்த 2025 ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி வருது. உங்கள் ராசியில் இன்றைக்கி செவ்வாய் வருது. அஷ்டம சனி விலகி பாக்கிய சனி கிடச்சி 4 திசையிலேருந்தையும் பணங்காசு வரக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது. அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடைக்க போகுது. காசு பணத்தை இனிமே எப்படிடா சேர்த்து வைக்கலாம், எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் இனிமே தான் கடகராசிக்கு வரும். ஏதாவது ஒரு காசு வரும், எங்கேருந்தாவது காசு வரும். அதனால் காசு பணம் வரும்போது தன்னுடைய குடும்பத்தோடு இருந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தாங்க யோகம். என்ன தொழில் பண்ணுறீங்களோ, என்ன வேலை பார்க்குறீங்களோ, அந்த தொழில் அந்த வேலையில் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசிக்கு வருது. மண்ணான நாள், பொன்னான நாள், மகத்தான செய்திகள் தேடி வரக்கூடிய தருணம் இந்த கடகராசிக்கு தான். அவங்கவுங்க குலதெய்வத்தை பிடிங்க, சாமியை பிடிங்க. இந்த வருஷத்துக்கு அதிபதி சூரியன். சூரியன்னா சிவன். ருத்ராட்சம் போடுங்க, சிவனை வழிபடுங்க. இப்படி முறையான வழிபாடுகளில் முறையான பக்குவங்கள் இருந்தால் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. தவங்களும் தானங்களும்
நிதானம் பிரதானம் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. வருங்காலத்தை யோசித்து இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லக்கூடிய தன்மையை பிடிங்க. கடகராசி நிறையா டாக்டர் இருப்பீங்க, நிறையா போலீஸ்கார் இருப்பீங்க, அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க. அதனால் இனிமே தான் உங்கள் தொழில் மேன்மை அடைய போதும். இத்தனை வயசு இத்தனை வருஷம் கஷ்டம் நஷ்டம் பட்டதெல்லாமே போதும். இனிமே தான் உங்களுக்கு யோகம், நல்ல நேரம் கூடி வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மாவுடைய அம்மா, அதாவது தாய் வழி முன்னோரை நீங்கள் நினைக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பலம் வாய்ந்த ஒரு ஜாதகம். கடகராசினா தாயோடைய அம்மாவையும் நினைக்கலாம், தாயவும் நினைக்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஒன்று தாய் உங்களுக்கு ஆகாது, இல்லைன்னா மாமியார் ஆகாது. கடகராசியில் உள்ள பெண்களுக்கு ஒன்று மாமியார் ஆகாது, இல்லை தாய் ஆகாது. இது விதி. ரெண்டு பேரையும் அனுசரித்து போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அது இருக்க விடாது. விதியோடைய அமைப்பில் தான் உங்கள் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 யோகம், மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மகத்தான செய்திகள் வரப்போகுது. தியானம் தவங்களை பண்ணுங்க, நிறைய கோயில்களுக்கு போங்க. போதும், இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டது எல்லாமே போதும். பொதுவாகவே கடகராசிக்கு இந்த வருஷம் யோகம்தான். நல்ல நேரங்கள் வரக்கூடிய தருணத்தை நம்ம பிடிச்சிக்கணும். தாயோடைய அனுகிரகத்தை பிடிச்சிக்கோங்க. இப்படிலாம் பக்குவம் பண்ணி என்ன தொழில் செஞ்சாலோ, பூ கட்டினா கூட, காய்கறி வியாபாரம் பண்ணால் கூட, இல்லை ஏதோ ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணால் கூட உங்கள் யோகம், உங்கள் தொழில் மேன்மையாகி பாக்கியத்தில் சனி பகவான் வந்து பணங்காசு வரக்கூடிய தருணம் உண்டு. நல்லாயிருக்கு இந்த வருஷம் கடகராசிக்கு. ஆனால் 8வது வீட்டில் வந்து ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. உள் நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வளர்ச்சிக்கு போகாமல் பார்த்து சொந்தமோ பந்தமோ அந்நியரோ சூனியம் கூட பண்ணுவாங்க. அதனால் நல்ல ஒரு ஜாதகரை பார்த்து தெளிவு பண்ணிக்கணும். ஆண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். தான் மனைவியை விட்டு மாற்றான் மனைவி மேலே ஆசைப்படக்கூடாது. பெண்களும் அப்படித்தான் இருந்து வந்தீங்கன்னா பாக்கிய சனி நல்லா பணம் காசு வரட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கடகராசிக்கு கிடைக்கணும். வடபழனி முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுயா. சிவாய நம. வணக்கம் நேர்களே, இப்போ நாம ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி, ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கடக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, நிறைய மாற்றங்களுடன் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏப்ரல் மாதம் பலன்கள்னு அதிகமாக பார்க்கக்கூடியவர்களே கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனியின் பிடியிலிருந்து இப்பதான் அதோ நேத்திக்குதான் முந்தா நேத்திக்குதான் நாங்க வெளியில வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்ச் மாதத்தின் இறுதி வரை எங்களை அஷ்டம சனி ரொம்ப புரட்டி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப நொந்து போய் எங்களுடைய வாழ்க்கையில வேற வாய்ப்புகளே வராதா, நாங்க வாழ்க்கையில வாழவே முடியாதா, கடனாலையும் குடும்பத்தினாலையும் நாங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சீரழிஞ்சு போய் தான் இருப்போமா, எங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான காலசக்கரம் உங்களுக்கு சுழன்று வரக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல. இப்போ இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி வர்றார். வரக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாகி வர்றார். வரக்கூடிய கிரகமும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வலுவோட வரல, ஒரு வலுவிழந்த ஒரு கிரகமாக தான் பெயர்ச்சியாகி வர்றார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனையாகி இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்தின் 2 நாள் மட்டும்தான் அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார். 3ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்துல இன்னொரு கிரகத்தின் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று வர்றார். வருகின்ற 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறார். இதனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே, உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியே அங்க உச்சம் பெறார் அந்த 10ஆம் இடத்துல. இந்த கடகராசி என்பர்கள்
என்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அப்படியே புரட்டி போட்டுரும் இந்த காலகட்டம். இந்த ஏப்ரல் ஒரு மாசம் போதும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல அதிகப்படியான அளப்பரிய நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே பனி போல உருகுவதற்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும். அந்த சூரியன் உச்சம் பெறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு நேரம். சில கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு டைவர்ஸே ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாக பிரிந்திருந்த எங்கள் குடும்பம் இந்த மாதம் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தசாபுத்தி நல்லா இருந்தது, உங்களுக்கு தசாபுத்தி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்படியே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மிக அருமையாக கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதியில அந்த தொழில் ஸ்தானாதிபதி, அந்த இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே அந்த நீச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட ரொம்ப நீங்க அரவணைப்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அங்க பெருமளவு அவர்களால உங்களை அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளும் உங்ககிட்ட ஒரு அன்பை காட்டுவதற்கோ ஒரு பாசத்தை காட்டுவதற்கோ உங்களோட ஒரு அக்கறையோட இருக்கிறாங்க அப்படின்ற காட்டுவதற்கோ அந்த அவர்களுக்கும் அங்க சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்துழைக்காத ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குழந்தைகளின் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன், என்னால எங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியல, என்னால எங்க அம்மா அப்பாவோட பேச முடியல, என்னால எங்களுடைய அம்மா அப்பாவோட ஒரு சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியாக வருத்தப்படுற அளவிற்கு எப்போதுமே அந்த பெற்றோர்களை பற்றி நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பற்றியே நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலதான் ஏற்பட்டுச்சு. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த 2 மாதத்திற்கு முன்னதாகவே இந்த மாதிரியான தருணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, பேரண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறு சிறு சஞ்சலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கருத்து வேறுபாடுகள், அம்மா அப்பா கூட ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா உடல் நலன்ல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள், இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மேடம் எங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறோம், வேலை கிடைக்குமா? ஏன்னா எங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அந்த பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் கூட எங்களுக்கு நிறைய நாங்க வேலை தேடுறோம், ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம், ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறேன், இது நாள் வரைக்கும் சனி பயிற்சி தான், சனியினுடைய தாக்கம் தான் எனக்கு இவ்வளவு நாள் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இந்த ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா? எனக்கு அந்த ஹோப்பே போயிடுச்சு, அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து நான் நிறைய இஎம்ஐ பெண்டிங் கட்ட வேண்டியது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டே இருக்கு. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்காவது சில விஷயங்களை நான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கேன். இப்படி எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் அந்த பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் இது இவ்வளவு எல்லாமே யோசிக்கிறீங்களே, உங்களுக்குன்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய கணவன் மனைவிக்கு இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய உங்களுக்குன்னு யோசித்த தருணம் மிக குறைவாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. நீங்க நினைத்த மாதிரியான வேலை கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு யோகமான அமைப்பு தான். கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல 5 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால, அந்த பாக்கியஸ்தான இருக்கிறதுனால நீங்க வழிபட்ட தெய்வங்களின் அருளும் உங்களை காக்கக்கூடிய அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க பெற்றதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அமைப்புகள் இருக்க போது. இந்த காலகட்டம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும். நீங்க எடுக்கின்ற முடிவுகள் அந்த அமைப்புல, அந்த
அரசியல்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அடுத்து பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க தொழிலை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான பெரிய முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. சின்ன முயற்சிகள்லாம் இல்ல, பெரிய பெரிய முயற்சிகளை எடுப்பீங்க. அந்த முயற்சியில நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. மீடியா ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள், சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலவிதமான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் தான். ஏன்னா வாய்ப்புகளே இல்லாம அஷ்டமசனி கால பொழுதுல நிறைய பேரு காமெடி ஆக்டரா இருப்பீங்க. நீங்க கடகராசி என்பர்கள் இந்த சினி ஃபீல்ட்ல எந்த மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு குணசித்திர நடிகராகவோ ஒரு நகைச்சுவை நடிகராகவோ தான் இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பு, உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகளுக்கு உண்டான வரவேற்பு, அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கடகராசி அன்பர்கள் ரெஸ்டாரண்ட் பிசினஸ், ஃபுட் பிசினஸ், அடுத்து பேக்டு ஃபுட் பிசினஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க நினைத்த நேரத்துல நீங்க நினைத்த பதவி, பெயர், புகழ், வருமானம், அங்கீகாரம், திறமை எல்லாமே வரிசையா சொல்லிட்டு போலாம். அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வருமானத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அட்வைஸ் தான், ஒரு சின்ன அட்வைஸ். யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீர்கள். யாரையும் நம்பி ஒரு பொருளையும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபர்களாக ஆளாக்கப்பட்டிருவீங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களே. இந்த புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கை 90% நல்லா இருப்பீங்க. என்னது எடுத்தோன்னே 90% நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்களே ஏன்னு கேட்டால் எல்லாமே எதிர் விசைகளாக உங்களுக்கு செயல்பட்டதை நீங்கள் அதிலேயே நின்று உங்களை சமாளித்து அந்த இடத்துல உங்களை நீங்கள் ஒரு ஒரு அனுபவ ரீதியான பக்குவத்தில் நிற்கிறீங்க. இப்போ உங்களை கீழே இறங்குங்கன்னாலும் இறங்க மாட்டீங்க, மேலே ஏறுவதற்கான முயற்சியும் விட மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது எடுத்த அந்த எண்ணத்தை நிறைவேற்றணும். அந்த எண்ணத்தின்படி நம்ம போயாகணும்னு ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்தாவீங்க. உலக சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் எண்ணற்ற காரியங்களை சாதிக்க வல்லமை படைத்த நபர்கள் இவருங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, அதுவும் தன்னோட பிடிவாதத்தின் மூலமாக அது ஒரு காரணம் செய்யும். ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா போட அவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டு ஓடியாந்துருவாங்க. ஐயோ ஓடியாங்கிட்டாங்களே. காரணம் என்ன? இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர், வில் பவர் எல்லாமே கிடைக்கும். இது ஒரு வகையான ஒரு துன்பத்தில் இன்பம் தான் சொல்லணும். அந்த துன்பத்தில் இன்பம் அடைந்து நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இந்த ஒரு மாதமும் அப்படி தான் அனுபவிக்க போகிறீங்க. ஆகையினால் உங்களுக்கு மிகவும் பெரிய விஷயமாக சொல்லுவதற்கு இல்லை. ஒரு சிலர் மட்டும் வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும், இல்லை நடந்து போனால் கூட கவனமாக போகணும். ஏன்னு கேட்டால் ஒரு சிறு கிராச்சாவது ஒரு தழும்பாவது உடலில் ஏற்பட்டுரும். ஒரு சிலருக்கு பொருளாதார இழப்பு வரும். ஏன்னு கேட்டால் சரீரத்தில் பிரச்சனை வரலன்னாக்கா பொருள் சம்பந்தமான இழப்பு வரும். பொருள் போனால் பரவாயில்லை, சரீரத்தை பாதுகாப்பது தான் இந்த நேரத்துக்கு தகுந்த நல்ல சூழலாகும். ஆகையினால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. நீங்களும் அதை பற்றி பெருசுப்படுத்த மாட்டீங்க. அடுத்தவங்க தான் சொல்லுவாங்க, அவனை மாதிரி இந்த பிரச்சனை வந்து இவன் மட்டும் கவலைப்படாத இருக்கான்னா. கவலை இருக்குது, அதை காட்டிக்க முடியாது வெளியில். இந்த ஒரு மாத பலனில் என்னத்தை செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏற்கனவேலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கிறது. அது போய் முடியறதுக்கு காலமும் லேட்டாக இருக்கிறதுனால நடுவில் நம்மளோட பயணிட்டு அவ்வளோதான். வீண் அவப்பெயரும் வீண் பழியும் ஒரு இழப்பும் வரும். இந்த கடகராசியில் மட்டும் சில கிரகங்களுடைய தன்மை இன்றைக்கி எப்படி இருக்குன்னா,
பிரபலமானவங்களாக இருக்கிறவங்க யாராவது உயிருக்கோ அவங்களோட உடமைக்கோ பாதிப்பு வரும். நல்லா பேசி பழக்க வழக்கத்தில் நல்லா சிறப்பாக இருக்கிறவங்களோட வாய்ச்சொல்லானது தவறாகி அதனால் அவங்களுக்கு அவப்பேர் வரும். இந்த கடகராசியில் இது ராஜ்யம் ஆளக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நண்டு. இது ஒரு வலைக்குள்ளே போச்சுன்னா அப்படியே மண்ணை நோண்டிக்கிட்டே போகிறது மாதிரி உங்களோட அறிவின் சிந்தனையானது என்ன பண்ணோன்னா பிளான் பண்ண முறைப்படி போயிட்டு தான் இருக்கும். அதை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது, அது குறுக்கிடவும் முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த பக்கம் கையை வச்சாங்கன்னு நீங்கள் வேறொரு பக்கம் தோண்டிக்கிட்டு போயிடுவீங்க. இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு பழக்கப்பட்டு வந்ததனால் இந்த ஓராண்டு மாதம் உங்களுக்கு அவ்வளவு பெருசாக தெரியாது. உங்களுடைய ஆடைகள் ஏதாவது காற்றுல பறந்து போயிடலாம், இல்லை நீரில் விழுந்து போயிடலாம். ஒரு சிலருக்கு மட்டும் தீப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகையினால் நீங்கள் இந்த நேரத்தில் அடையக்கூடிய இயற்கையில் வரக்கூடிய சூழலை எதிர்கொள்ளுவதற்காக தான் இந்த மாதம் நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அது எது எப்படி வந்தாலும் சரி, உங்களுடைய பயணப்பாதை 90% தான் நிற்கும். அது உங்கள் இலக்காகவும் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது நல்லதுன்னு சொல்ல மாட்டீங்க, கெட்டதுன்னு சொல்ல மாட்டீங்க. வரதை அனுபவித்து போயிட்டுருக்க வேண்டியது தானே. இதில் என்ன இருக்குது? நான் யதார்த்தமாக எடுத்துவீங்க. ஆனால் மற்றவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அது ஒரு பெரிய அபூர்வமாக அவங்க தான் உங்களை அப்படியே ரைஸ் பண்ணி உங்களை ஒரு விதமாக மாற்றுறது பார்ப்பாங்க. நீங்கள் மாற மாட்டீங்க. அதனால் அவங்க முயற்சியெல்லாம் வீணாக போகிறதுனால வெக்ஸ் ஆகிடுவாங்க. அதனால் உங்களை சூழ்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேறொன்றாகவும் உங்களுடைய சம்பவங்கள் வேறொன்றாகவும் இருப்பதனால் இந்த சுழற்சியானது இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமாகவும் மிகவும் தெளிவாகவும் போகுது. இது தெளிவாக போகிறதுனால தான் உங்களுக்கு எப்படின்னு கேட்டால் அழகாக முன்கூட்டியே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள்லாம் இல்லை, கடவுள்லாம் சும்மா இவங்க சொல்கிறாங்க. இன்னும் வாய் அளவில் பேசுவாங்க, மனசளவில் கும்பிடுவாங்க. நீங்கள் வாய் அளவுலையும் பேச மாட்டீங்க, மனசளவும் கும்பிட மாட்டீங்க. இயற்கை நடக்கிறது நல்லதாக தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு போவீங்க. அப்படி தான் போகும். ஆகையினால் நீங்கள் மன நிறைவோடும் மன தைரியத்தோடு உங்களோட பயணப்பாதையை சிறப்பாக இந்த மாதம் இந்த ஆண்டு சிறப்பினை பெற்று எல்லோருக்கும் பயனுள்ளவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.